ஜெம் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இது உங்கள் பிக் பாஸ் 6 அப்டேட்ஸ். ஓகே, பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே 5 சீசன் பயங்கரமா ஓடிச்சு. 6வது சீசன் எப்படிலாம் ஓட போன்றது எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும். அந்த 6வது சீசன் டெய்லி ஒவ்வொருத்தன் ரிவ்யூ பண்ணி போடுவாங்க. அந்த ரிவ்யூல நம்ம ரிவ்யூ லிஸ்டே இருக்கு. ஸோ 6வது சீசனை ஒவ்வொரு நாள் என்ன நடக்குன்றதை நான் உங்களுக்கு அப்டேட்டா தர்றேன். நேற்று என்ன நடந்துச்சு, அதாவது டே 3 என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே 2ஓட நைட் என்ன அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதாவது என்னன்னா, ஒரு 2 பேர் உட்காந்துட்டு யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றத உட்கார வச்சு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே நம்ம அசல் கோலாரை கூப்பிட்டாங்க. கோலாரை கூப்பிட்டு அப்படி இப்படின்னு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்குன்னு அது இதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ரவுடி பேபி சத்யா ஹீரோயின் வந்து கூப்பிடும் போது ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. ஆயிஷா வந்து டே வாடா மச்சான் அப்படின்னு சொன்னாங்க. வாடா போடான்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் ஆயிஷா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுதுன்னு இவர் தான் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டுட்டு வாடா போடான்னு சொன்னா உடனே அங்க இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்னா இடம் பொருள் ஏவல் பார்க்காம பேசுறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம ஜிபி முத்து அண்ணன் சொல்ல, ஜிபி முத்து அண்ணன் ஸ்பீச்சை கேட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இடம் பொருள் ஏவல் எதையும் பார்க்காம வாடா மச்சான் ஆடுறா இது அது அப்படி சொன்னாதான் அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத எல்லாருமே சொன்னாலும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. என்னை வாடா போடான்னு கூப்பிட்டா எனக்கு தரக்குறைவா தெரியுது, என்னை வாடா போடான்னு மட்டும் கூப்பிடாதீங்க, மற்ற எது வேணா கூப்பிடுங்கன்னு. இதுக்கு நைட்டு உட்காந்து ஆயிஷா அழுதாங்க. ஆயிஷாவுக்கு அட்வைஸ் பண்ண நம்ம அசீம் போனாரு. சரி, அசீம் அட்வைஸ் பண்றாரு. அசீம் ரொம்ப பொறுமையான நினைச்சு அடுத்த நாள் இதோட மோசமா நடந்துச்சு. அது என்னன்றதை தொடர்ந்து பார்ப்போம். அசீம் போய் அட்வைஸ் பண்ணாரு. என்னன்னா, இங்க பாரு, நீ கரெக்டா தான் சொன்ன வாடா போடான்னு கூப்பிடாதுன்னு. அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சுத்தி இருக்கிற கண்டஸ்டன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இனி இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இனிமே இன்னும் 100 நாள் இருக்கு. 100 நாள் கன்னியூவா எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். அப்படி நைட் எல்லாம் தூங்கி இருந்துச்சு. காலையில எந்திரிச்சா நம்ம ஜிபி முத்து கூட எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியா இருக்காங்க. ஏன்னே தெரியல. அவர் தான் கண்டென்ட்டா இல்ல கண்டென்ட்டை தான் அவரை வச்சு உருவாக்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஜிபி முத்து பக்கத்துல இருந்தா நம்ம எல்லாம் ஃபேம் ஆயிடலாமா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி எல்லாம் ஃபேம் தான், பட் நம்ம தலைவர் கொஞ்சம் ஓவரால் ஃபேம்ல. ஸோ அதனால எல்லாரும் அவர் பக்கத்துல இருந்து டான்ஸ் ஆடி அப்படி இப்படின்னு கொஞ்சம் போச்சு. மார்னிங் எந்திரிச்சோன்னே நம்ம சிவு வந்தாங்க. சிவு வந்தோடனே ஒரு சண்டை. என்னன்னா, இந்த சமைக்கிற டீமுக்கு வந்து ஒரு லீடர் தேடணும். அந்த லீடர் யாரு அப்படின்னு கேட்க, நம்ம சாந்தி மாஸ்டர் நான் பருப்பு குழம்புலாம் கரெக்டா வைப்பேன்னு சொன்னேன். ஆனா என் பேர் யாரும் சொல்ல, விஜய் மகேஸ்வரி சொன்னாங்க. நானும் சூப்பரா சமைப்பேன் தான் சொன்னேன். உப்பு மட்டும் லைட்டா கூட போடுறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு என் பேரையும் சொல்ல. ஆனா சிவு கரெக்டா சொன்னாங்கன்னு சிவுவை தலைவரா தேர்ந்தெடுத்துட்டான்னு ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு வச்சாங்க. அந்த சமயம் பார்த்து சிவு வந்து குளிச்சுட்டு வந்து சமயக்கட்டில் நிற்கலாமா, நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றுங்கன்னு விஜய் மகேஸ்வரி சொல்ல, விஜய் மகேஸ்வரி சொன்னதை கேட்காம திரும்பி வந்ததா சிவு சாந்தி மாஸ்டர் அவங்க மேலே பலியை தூக்கி போட, அவங்க தான் ட்ரெஸ் மாற்றி வர சொன்னாங்கல்ல, நீங்கள் ஏன் சமைக்க ஸ்ட்ரெயிட்டாக வரீங்க அப்படின்னு மாற்றி கடைசி வரைக்கும் அந்த அம்மா ஒரு தலைவராகவே யாரும் மதிக்கல. அந்த அம்மா அங்கிட்டு போயிட்டு நான் இதை பண்ணவா அதை பண்ணவான்னு அவங்கள்ட்ட கேட்டு பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க பேச்சை வந்து யாருமே கேட்குற மாதிரி தெரியல. போன சீசன் உங்களுக்கு தெரியும், நமிதா மாரிமுத்து. ஸோ அவங்க ஒன்று சொல்ல மற்றவங்களாம் ஒன்று செஞ்சு அவங்க என்ன ரீசனே தெரியாம வெளியிட்டாங்க. அதே மாதிரி இந்த சீசனை நம்ம சிவு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்றதை யாரும் கேட்குற மாதிரியே தெரில. இது மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. சரி, மார்னிங் சாப்பாடு தான் இப்படி ஆரம்பிச்சிச்சு. போக நல்லா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சா ஒரு கேம் செஷன் வச்சாங்களே. ஸோ அந்த கேம் செஷன்லேருந்து டீம் 4 நாளாக பிரிச்சாங்க. அந்த டீமில் வந்து ஒரு புது ரூல்ஸ். அதாவது என்னன்னா, சமைக்கிற டீம் என்ன பண்ணணும், யாராவது சாப்பாடு கேட்டால் அப்படி மடியில தூக்கி வச்சு ஊட்டோன்னு ஊட்டி சாப்பாடு ஊட்டணும். பாத்ரூம் போற டீம் என்ன, பாத்ரூம் கிளீன் பண்ற டீம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யாராவது பாத்ரூம் போன அந்த பெல்ல பிரஸ் பண்ணா ரெட் கார்பெட் விரிச்சு நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கிளீனிங் டீம் என்ன பண்றது அப்படின்னா, கிரியேட்டிவா என்ன பண்ணணும், ஒவ்வொரு பெட்லயும் போயிட்டு டிசைனா கிரியேட்டிவ் பண்ணலாம். ஒரு பெட்ல ஹார்ட் பண்ணலாம், இன்னொரு பெட்ல ஸ்டார் பண்ணலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஸோ இது மாதிரி பண்ண ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு டாஸ்க் சொல்லிட்டாங்க. இந்த டாஸ்க்ல ஏதாவது கண்டிப்பா ஒரு சண்டை வரணுமே அப்படின்னு நினைச்சா, கிளீனிங் டீம்ல எதுவும் அதவா சண்டை இல்லை. ஆனா சாப்பாடு டீம்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டு சமைக்கிற டீம்ல வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம சிவு வந்து சொன்ன மாதிரி தான், யாருமே அவங்கள மதிக்கிறதுல. ஸோ எல்லாருமே அங்கே தலைவர் மாதிரி, நம்ம விஜய் மகேஸ்வரி தான் கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி இருந்தாங்க. ஸோ அடுத்து சாந்தி மாஸ்டர், இவங்க 2 பேர் தான் தலைவர். அப்போ வந்து யாராவது வந்து சாப்பாடு ஊட்டி விடணுன்னு கேட்டா, நீ இங்கே ஊட்டி விடு, நீ போய் இங்கே ஊட்டி விடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி அமுதவாணன் கேட்டாரு, எனக்கு யாராவது வந்து சாப்பாடு ஊட்டி விடுங்களேன்னு. அதுக்கு சாந்தி மாஸ்டர் சொல்லிட்டாங்க, நான் வர லேட்டாங்க, நான் வந்து விஜய் மகேஸ்வரி அனுப்புறேன். விஜய் மகேஸ்வரி போனாங்க, நான் வர 10 நிமிஷம் ஆகுன்னு சொன்னாங்க. அமுதவாணன் 10 நிமிஷம் வெயிட் பண்ற, போய் சாப்பாடு எடுத்துட்டு சொல்ல, ஐயோ 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து சிவு அனுப்பிவிட்டாங்க, நீ போய் அமுதவாணன் சாப்பாடு விட்டுன்னு. ஸோ அமுதவாணனுக்கு சாப்பாடு விட்ட யாருக்கு விருப்பம் இல்லையா, இல்லை விருப்பப்படாமல் வேற யாரையாவது அனுப்புறாங்களான்னு தெரியல. அமுதவாணன் டென்ஷன் ஆகி, நான் கேட்டாதான் நீங்க பண்ணல, நான் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போட்டுறேன் பாத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே, திரும்பி சாந்தி மாஸ்டரே வந்து நான் சாப்பாடு விட்டுறேன், எங்க அம்மா சேலை கட்டிட்டு தான் சாப்பாடு விட்டாங்க, ஸோ நீங்க சேலை கட்டிட்டு தான் சாப்பாடு விட்டேன்னு சொல்ல, திரும்பி சாந்தி மாஸ்டர் சேலையை மாத்திட்டு வந்து சாப்பாடு வாவான்னு ஊட்டி, அப்புறம் கடைசி அப்படி இப்படின்னு டாஸ்க் முடிஞ்சு. சரி, ஓகே, நீ 4 ஈஸியா முடிஞ்சுன்னு பார்த்தா கடைசியில தான் வந்தார் அசீம். நேற்று எல்லா சண்டைக்கும் இதுதான் தீர்ப்புன்னு சொன்னவர், இன்னைக்கு அவரே ஒரு சண்டை உருவாக்கிட்டாரு. என்ன சண்டை கேட்டீங்கன்னா, விஜய் மகேஸ்வரி கூட போயிட்டு ஒரு டீ போட்டு கொடுங்கன்னு கேட்க,
அதெல்லாம் டீலாம் இந்த சமயத்தில் போட முடியாது. ஸோ டாஸ்க்ல இருக்கும் போட முடியாது அப்படின்னு சொல்ல. ஏங்க நீங்க என்னங்க பிக் பாஸ் மாதிரி பேசுறீங்க? நான் டீ கேட்டால் நீங்க போட்டு கொடுக்க வேண்டியது உங்க வேலை. அப்படின்னா நான் காலையில ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ தான் கொடுப்பேன். ஏன்னா டாஸ்க்ல இருக்கும். நேற்று வந்து நீங்க இஷ்டப்பட்ட நேரமா டீ போட்டு குடிச்சிங்க, இன்னைக்கு அப்படி குடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல 2 பேருமே பயங்கர சண்டை, கொஞ்சம் வாக்குவாதம் காரசாரமா போக, சரி ஓகே இப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சுத்தி பார்த்தா கடைசியா அசீம் வந்து விஜய் மகேஸ்வரி தனியா கூட்டு போயிட்டு இதான் பிரச்சனை, இதான் சொல்யூஷன், இதுக்கு மேல நம்ம சண்டை போட வேணாம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. சரி பிக் பாஸ் பத்தி தெரியாதா, இங்கிட்டு அடிச்சுக்கிறாங்க, இங்கிட்டு கூடிக்கிறாங்க, கடைசியா திரும்பி அடிச்சுக்கிறாங்க, திரும்பி குடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏகப்பட்ட பிக் பாஸ் சீசன்ல பார்த்தோம். இந்த பிக் பாஸ் சீசன் 6ம் ஆனா ஆரம்பத்துல முதல் நாள்ல இருந்தே இப்படி ஆயிட்டு இருக்கனால கொஞ்சம் எல்லாம் டவுட்ல தான் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 6ஓட அப்டேட் ஒவ்வொரு நாள் தந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நாள் இந்த சண்டையோட சுமூகமா எல்லாம் படுத்துறங்கியதோட முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் RX.